ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொலாஸோட இன்ட்ரொடக்ஷன் அண்டு இது எப்படி அப்பாச்சி ஸ்பார்க் கூட இன்ட்ராக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொலாஸுங்கிறது ஒரு லைப்ரரி. அது பார்த்திங்கன்னா பேண்டஸ் மாதிரி இருக்கும். பட் பேண்டஸ்க்கும் கொலாஸ்க்கு இருக்க வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேண்டஸ் லைப்ரரி சிங்கிள் மிஷினில் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். பட் கொலாஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக உங்களால் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிப் இன்ஸ்டால் கொலாஸ், அவ்வளோதான். எல்லாம் ஸ்மாலில் வரும். இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும். பைத்தன் பேக்கேஜ் தான் டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது ஒரு சின்ன ஹேண்ட்ஸனோட இப்போ பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக நான் PySpark ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கொலாஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.7 எக்ஸ்பிரஷன் வித் அனகோண்டா என்வரான்மெண்ட்டில் கம்பைன் ஆகிறது. ஸ்பார்க் 3 எக்ஸ்பிரஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம இப்போ கொலாஸோட ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேண்டாஸை க்ரியேட் பண்ணி அதோட ஒர்க் ஃப்ளோ ஃபுல்லாமே பார்ப்போம். அதை கோரிலேட் பண்ணி கொலாஸில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பார்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம் பேண்டாஸை ஸ்பீடி. ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு பேண்டாஸில் ஒரு டேட்டா ஃப்ரேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். pd.read_csv ஃபைல் பார்த்தீங்கன்னா IPL dataset தான் இந்த ஃபைல். இந்த ரீசெண்ட் IPL 2020 டாப் 100 பிளேயர்ஸோட ஸ்கோர் ரன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ விண்டோஸில் தான் சும்மா ட்ரையல் ப்ராக்டிஸ்க்காக நான் விண்டோஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட் ஆகிடுச்சு. சும்மா வேலிடேட் பண்ணி பார்ப்போம். ஸோ டாப் 100 ஸ்கோர்ஸோட ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு பிளேயருக்கும் இண்டிவிஜுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் KL ராகுல் இருக்கார். இது அப் டு 12 மேட்சோட ரெக்கார்ட்ஸ் 595 ரன் அப்போதைக்கு கிடச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 132, 100 அண்ட் 550 போட்டிருக்காரு. ஸோ இதே மாதிரி டாப் 100 இருக்கவங்க மோஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாமே இதில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெக்கார்டிலேருந்து சம் அக்ரிகேஷன் பண்ணுறோம் யூஸிங் pandas data frame. pandas_df I'm going to create a column. ஸோ 100s and 50ஸோட டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். வெறும் 100 and 50s மட்டும் வச்சு ஒரு பிளேயர் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இன்ட்டு 50 கரெக்டாக. ஸோ 100s நம்பர் ஆஃப் 100s இன்ட்டு 100 போட்டோன்னா எவ்வளோன்னு தெரியும். அதே மாதிரி 50s இருக்க காலம் இன்ட்டு 50 போட்டோன்னா டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அகைன் நான் pandas data frame செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 100 and 550s போட்டிருக்காரு. ஸோ 250 + 100 350 ரெக்கார்ட். இந்த மாதிரி ஒரு டிரைவ் காலம் நான் pandas யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணேன். இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். இப்போ இதே ப்ராசஸை நான் கொலாஸ் வச்சு நான் இப்போ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணலாம் லைப்ரரியை. இம்போர்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா import databricks dot koalas as அவ்வளோதான். இப்போ கொலாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். நான் pandas டேட்டா ஃப்ரேமில் இதை நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் pdக்கு பதிலாக நான் KS போட்டுக்கிறேன். ஸோ pandaஸோட டேட்டா ஃப்ரேம் ரீட் CSV தான் நான் யூஸ் பண்ணுற மெத்தடு. பட் ஆனால் கொலாஸோட கிளாஸ் மூலமாக நான் யூஸ் பண்ணுறப்ப ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வேலிடேட் பண்ணி பார்ப்போம் ரெக்கார்டு எப்படி இருக்குன்ட்டு. சேம் ரெக்கார்ட், ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா pandaஸோட இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ பண்ணுறேன். ஸோ pandaஸில் ஒரு காலம் டிரைவ் பண்ண மாதிரி அதே நான் கொலாஸ் மூலமாக அச்சீவ் பண்ணுறேன்.
ஸோ கொலாஸோட டேட்டா ஃப்ரேமில் 50s நான் வேலிடேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அகைன் ஐ எம் கோயிங் டு செக் இட் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா டெரைவ் காலம் கொலாஸ்லேயும் பேண்டஸில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பேண்டஸ்க்கும் கொலாஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். ஸோ மோஸ்ட்லி இப்போதைக்கு வந்து சிங்கிள் மிஷினில் உங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது அந்த பேண்டஸ்கோட நீங்கள் ஸ்பார்க்குக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னும் போது கொலாஸ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட்டில் கொண்டு வர முடியும் வித்தவுட் கோட் சேஞ்சஸ். அதிகமாக உங்களுக்கு கோட் சேஞ்சஸே இருக்காது கொலாஸ் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா மோஸ்ட்லி டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுற லைப்ரரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேண்டஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த பேண்டஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இங்கே ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு கொலாஸில் ஒரு டேட்டா ஃப்ரேமை எப்படி ஸ்பார்க்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு மெத்தட் கால்டு டூ ஸ்பார்க் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாலே கன்வெர்ட் ஆகிடும். இதை நான் ஸ்டோர் பண்ணல. ஸ்பார்க் அண்டர்ஸ்கோர் டிஎஃப் ஈக்குவல் டு நான் போடுறேன். ஸோ ஸ்பார்க் அண்டர்ஸ்கோர் டிஎஃப்ங்கிறது இப்போ ஒரு ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேமாக இருக்கும். ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கீமா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்பார்க் அண்டர்ஸ்கோர் டிஎஃப் டாட் ஷோ இதெல்லாமே ஸ்பார்க்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷன் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு டேட்டாவோட வந்து ரீசேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். df1 equal to spark underscore df dot repartition into 5. Yeah, successful மாறுது. spark underscore df1 dot கேஷ் பண்ணி பார்ப்போம். மெமரி மேனேஜ்மெண்ட் ஓகே அதுவும் பண்ணுது. spark underscore df1 dot count. ஸோ ஸ்பார்க்கோட எல்லா ஆப்ரேஷனுமே ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ண முடியுது. ஆர்டிடியை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். டாட் ஆர்டிடி டாட் டேக் ஒரு 2 ரெக்கார்டு எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஆர்டிடியாகவும் கன்வெர்ட் பண்ண முடியுது. ஆர்டிடியில் இருக்கிற சில பைப்லைன்ஸ் ஆப்ரேஷனும் நம்ம பார்க்கலாம். ஆர்டிடி டாட் கொலாஸ் ஓகே கொலாஸ் அதில் கிடையாதுன்றது வேறு என்னது கவுண்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஆர்டிலையும் அதோட ஆப்ரேஷன் நம்ம பண்ண முடியுது. மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம், ரீபார்ட்டிஷன் ஷஃப்லிங் பார்த்துட்டோம், அதே மாதிரி ஆர்டிடி மைக்ரேஷன் பார்த்துட்டோம். இது எல்லாமே பண்ண முடியுது. இப்போ ஸ்பார்க்கோட ஃப்ளோ எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஸ்பார்க்லேருந்து மறுபடியும் கொலாஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ புதுசாக ஒரு கொலாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். நியூ டிஎஃப் equal to spark underscore df dot 2 underscore koalas. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ டிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கொலாஸ் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் யாரெல்லாம் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஸ்பார்க் மைக்ரேஷனுக்கு வந்து கொலாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சிம்பிளிஃபைடாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட். ஸோ அனதர் ஒன் வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம். Please provide your valuable comments to improve our quality. Thank you.